பேம்போ வந்து வைக்கலாம், வீட்டுக்குள்ள கூட வைக்கலாம், சின்ன சின்ன குட்டியா பவுல்ல வச்சு. அது எப்படின்னா நிறைய அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறது அப்படின்னா ஒரு ஒரு இடத்தோட எனர்ஜியை வந்து பியூரிஃபை பண்ணும். நெகட்டிவ்ஸ் எல்லாம் அது வந்து கிரகிச்சுக்கிட்டு நல்ல பாசிட்டிவா வெளிவிடும். கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை அதிகப்படியாக வெளிவிடும். அப்படிங்கிறதுனால அந்த பேம்போ வீட்டுக்குள்ளே வைக்கலாம், தவறு கிடையாது. அது போலவே மணி அட்ராக்ஷனுக்கு வந்து ஜேடுன்னு ஒரு செடி இருக்குது. இதெல்லாம் யூஎஸோட செடி. கார்டனில் எல்லா கார்டன்லேயுமே ஜேடு. இந்த செடி வந்து அதிகப்படியான தண்ணியும் தேவைப்படாது, அதிக வெயில் எல்லாம் எங்கே வேணாலும் வரும். இது வந்து ரவுண்டாக இருக்கும். இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான செடி. இந்த செடி ஜேடு செடி வளர்த்துக்கலாம். இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல அதிகமாக வளருதோ அங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவு உண்டு. அதனால வந்து இந்த மணி பிளான்ட்டை தவிர்க்கிறது சிறப்பு. மணி பிளான்ட்டுக்கு பதிலாக கற்பூரவள்ளி வளர்த்துங்க. கற்பூரவள்ளியும் அதே ரவுண்டில் தான் இருக்கும். அதோட ஸ்மெல்லு, அதோட அமைப்பு எல்லாமே பணவரவே இருக்கக்கூடியது. அப்போ கற்பூரவள்ளி செடி வளர்த்தலாம். ப்ளஸ் வந்து அதுக்கு மேலே நல்ல ஒரு பணவரவு வரணும் அப்படின்னா ஜேடு வளர்த்தலாம். பேம்போ, சின்ன பேம்போ செடி வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த இடத்தோட எனர்ஜி சேஞ்சஸ் கிடைக்கும்.